திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகேஸ்ட். இந்த எஜுகேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டிங், அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸ்கில்ஸ் கோர்ஸு இதெல்லாம் பண்ணுறாங்க. இது எல்லாமே இப்போ ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இந்தியா இந்துக்களுக்கு மட்டுமே என்று சொன்னால், இந்தியாவை படைத்தது இந்து கடவுள் என்றால், வெளிநாட்டை படைத்தது யார்? இந்து மதம் என்றால் இந்திய மதம் என்று பொருள். உலகில் எங்கும் அமெரிக்க மதம், இங்கிலாந்து மதம் என்று ஒன்றுமே இல்லை. இப்படி நாம் பார்க்கும்போது கடவுள் பலராக தெரியும். எல்லா கடவுளும் ஒன்றுதானே? இல்லை, எல்லாருக்கும் ஒரே கடவுள். உங்க பெயர் கிறிஸ்டோ பேரா தெரியலையே. உங்க அப்பாவுக்கு நீங்களா பேர் வச்சீங்க? ஐ அப்ஜெக்ட் திஸ் யுவர் ஆனர். இல்லையா, நான் ஒரு உதாரணத்துக்கு தான் கேட்கிறேன். யுவர் ஆனர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், உங்க ஆன்சர்? என்னங்க நீங்க பேசுறது குதர்க்கமா இருக்க. அப்பாவுக்கு புள்ள எப்படி பேர் வைக்க முடியும்? அதே தான் நானும் கேட்கிறேன். கடவுளுக்கு மனிதர் பெயர் வைக்க முடியாது. நீங்கள் சொல்லுகிற பெயரெல்லாம் மனிதன் கடவுளுக்கு வைத்த பெயர். இயேசு என்று பெயரிடுவாயாக என்று பிதாவின் இடத்திலிருந்து கட்டளை வந்தது. இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார் என்றும் பிறப்பதற்கு முன்பாகவே பெயர் வைக்கப்பட்ட ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து. இந்து பெயர், கிறிஸ்தவ பெயர் என்று ஒன்று கிடையாது. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கடவுளோ இருதயத்தை பார்க்கிறார்னு பைபிள் சொல்லுது. என் பெயர் சிவஞானம். சிவம் என்றால் அன்பு. கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்றும் கிறிஸ்துவே ஞானம் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஐ மீன் த பைபிள். ஆகையால் என் பெயர் கிறிஸ்தவ பெயர் தான். என்னுடைய மகனின் பெயர் குமரன். பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இப்படி பார்த்தால் அவனுடைய பெயரும் கிறிஸ்தவ பெயர் தான். கனம் பொருந்திய நீதியரசரான ஐயாவின் பெயர் வெங்கடாசலபதி. வெம் என்றால் பாவம், கடம் என்றால் கடப்பது, அசலம் என்றால் மலை. உதாரணம் ஹிமாச்சலம், விருதாச்சலம். பதி என்றால் புருஷன், மலையின் மேல் பாவத்தை கடந்த புருஷன் அர்த்தம். அப்படி பார்த்தால் அதுவும் கிறிஸ்தவ பெயர் தான். உங்களுடைய பெயர் நாராயணன். நார் என்றால் நீர், அயனம் என்றால் படுத்துக் கொண்டிருப்பது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று வேதத்தின் 2வது வசனம் சொல்லுகிறது. நாராயணன் என்றால் பரிசுத்த ஆவி என்றும் அர்த்தம். This is for your kind information. இப்போ உங்களுக்கு விரோதமாக என்னெல்லாம் கொந்தளிக்குது? ஜாதிகள்லாம், பீப்புள் பிரச்சனை, விருதா காரியத்தை, இதெல்லாம் கர்த்தர் எப்படி உடைக்கிறாராம்? ஒரு மண் பாண்டத்தை, ஒரு பானையை வாங்கி ஒரு இரும்பை வச்சு உடைச்சா என்ன செய்யும்? கனார் கனாரின் சவுண்டு வருமா? ஒரு வெண்கல பாத்திரத்தை வச்சு இரும்பை வச்சு அடித்தா என்ன செய்யும்? ஸ்கூலில் மணி அடிச்சிருக்கும் பார்த்துருக்கேன், கண்டா 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 அடி. அதே இதை மண் பாண்டையில் அடித்தா டப்பு டப்புன்னு போயிடும். இன்றைக்கி ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனை மண் பாண்டம் உடைக்கப்படுவது போல உடைக்கப்படுகிறது. சாத்தான் எவ்வளோ வேணாலும் சிந்திக்கலாம், அடி நொறுக்கிறார் ஆண்டவர். எஸ்தர் காலத்தில் பாருங்கள், ஆமான் நிறைய யோசித்து வச்சுருந்தான். ஆண்டவர் ராடை கையில் கொடுத்தாரு, காலி பண்ணிட்டார். அதே நாளில் அந்த காரியத்தை ஜெயமாக மாற்றினார். பர்சனல் லைஃப்பில், ஃபேமிலி லைஃப்பில், மினிஸ்ட்ரி லைஃப்பில், நம்ம சந்ததியில் சத்துரு எழும்புறதெல்லாம் கர்த்தர் குயக்களத்தை போல உடைத்து போடுகிறார்.